Exercise 10.6 fifth sum. The question எழுதிக்கலாம். y square minus 2xy into dx is equal to x square minus 2xy into dy. இந்த question நம்ம dy by dx க்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ dy by dx னு வரும். இந்த டேர்ம் நியூமரேட்டரில் இருக்கும், இதுக்கு டினாமினேட்டருக்கு வந்துருக்கும். ஸோ y square minus 2xy divided by x square minus 2xy. ஓகேவா? இப்போ இது ஹோமோஜினியஸாக இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ்னும் ஒய்க்கு பதிலாக டிஒய்னு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். கடைசியாக எல்லாம் சிம்பிளிஃபை ஆகி இதே ஆன்சரே திருப்பி வந்துருச்சுன்னா அது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக டிஒய், எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸை சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2tx ty which is equal to t ஸ்கொயர். இங்கே டி ஸ்கொயர் டி இன்ட்டு டி ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல டி ஸ்கொயர் இருக்குது, இங்கே டி ஸ்கொயர் இருக்குது, காமனாக எடுத்துருங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy டிவைடட் பை இங்கேயும் டி ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் டி ஸ்கொயர் இருக்குது, காமனாக எடுத்துருங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xyன்னு இருக்குது. இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ மீதி ரிமைனிங் எப்படி இருக்குது? அதே நம்ம செட்டப் பண்ணால் dy by dxக்கு உள்ள அதே ஃபார்மேட் இருக்குது. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கிடச்சதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஓகேவா? ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு dy by dxல அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? சப்ஸ்டியூஷனுக்கு y is equal to vxன்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். ஓகேவா? டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணுறோம். அப்போ இந்த y equal to vxங்கிறது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். dy by dx is equal to இங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு v அப்படியே வச்சிங்க, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு 1. ஸோ ப்ளஸ் எக்ஸை அப்படியே வச்சிங்க, v டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dv டிவைடட் பை dxன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனு செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைக்கிது? ரெண்டு பக்கமும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு dy by dxங்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? அப்போ v ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு dv பை dx இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கிங்க. y ஸ்கொயர் மைனஸ் 2xy டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணும்? y is equal to vxன்னு சப்ஸ்டியூஷன் எடுத்துருக்கோம் இல்லையா? அதனால் எல்லா இடத்துலையுமே y இருக்கிற இடத்துலலாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? vxன்னு சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதான். ஸோ y ஸ்கொயர்னு இருக்கிறதுனால v ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இன்ட்டு vx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இன்ட்டு yக்கு பதிலாக vx which is equal to இங்கே எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இங்கே இதில் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, காமனாக எடுத்துக்கலாம். அப்போ மீதி என்ன இருக்கும்? v ஸ்கொயர் மைனஸ் 2v டிவைடட் பை இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயருங்கிறத காமனாக எடுக்க முடியும். எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு டேர்மே கிடையாது, அதனால் 1 வச்சுக்கோங்க. மைனஸு இங்கே 2v ரிமைனிங் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி என்ன இருக்கும்? v ஸ்கொயர் மைனஸ் 2v டிவைடட் பை 1 மைனஸ் 2vன்னு இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணிவிடுவோம். சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? எப்பவும் போல் இந்த v இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா? அதை ரைட் ஹேண்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு போய் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். x into dv by dx is equal to v square minus 2v divided by 1 minus 2v. இந்த ப்ளஸ் v அந்த பக்கம் போனால் மைனஸ் v divided by 1 ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கங்க. v square minus 2v minus v into 1 minus 2v divided by 1 minus 2v which is equal to v square minus 2v. இந்த மைனஸ் வியால் ஒரு டேர்மையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ என்னாகும்? மைனஸ் v மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2v ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் 2v. ஓகேவா? டேரெக்டாக இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போதே மல்டிப்ளை பண்ணாலும் ரைட்டு தான், இல்லை ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்லன்னு இப்படி பண்ணாலும் ரைட்டு தான். ஏன்னா மைனஸ் ஏதாவது நம்ம விட்டுடுவோம் இல்லையா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கங்க. ஓகே? இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2v ஸ்கொயர் ப்ளஸ் v ஸ்கொயர்னு இருக்கப்போ 3v ஸ்கொயர்னு ஆகிடும். இங்கே மைனஸ் 2v மைனஸ் விங்கிறது மைனஸ் 3vன்னு ஆகிடும் டிவைடட் பை 1 மைனஸ் 2v. ஓகேவா? இப்போது இதில் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? வேரியபிள்ஸ் அப்படியே தனித்தனியாக பிரிச்சுக்கணும். v எல்லாம் ஒரு சைடில் எடுத்துகிட்டு போயிடணும், எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிடணும். எப்போவுமே இந்த dv dxலாம் என்னது? நியூமரேட்டரில் வர மாதிரி பார்த்துக்கணும். அப்போ இந்த dvயை லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வச்சுக்கோங்க. இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகும்? 1 மைனஸ் 2v டிவைடட் பை 3v ஸ்கொயர் மைனஸ் 3v இன்ட்டு dv ஈக்குவல் டு இந்த dx எக்ஸ் இருக்கு இல்லையா? அதை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகிடும்? dx பை எக்ஸ். இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். ஓகேவா? இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னு பாருங்கள். இப்போ நம்ம எப்போவுமே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டே நம்ம என்ன செய்வோம்? இங்கே டினாமினேட்டரில் உள்ளது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்கணும். அதை மாதிரி இருக்கான்னு பார்க்கும். ஓகேவா? 3v ஸ்கொயர் மைனஸ் 3vயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3 அப்படியே வச்சுக்கோங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2vன்னு கிடைக்கும். ஸோ 3 2 சார் 6v மைனஸு இங்கே 3vன்னு இருக்குது. v டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ மைனஸ் 3 மட்டும் இருக்கும்.
3 காமனாக எடுத்துகிட்டு பாருங்க. அப்போ 2v மைனஸ் 1. அப்போ இங்கேயும் 2v மைனஸ் 1, அதாவது சைன் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குது. அந்த மைனஸ் சைனை வெளியில் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இங்கேயும் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த 3 காமனாக எடுத்துட்டோம்னா அந்த டேர்ம் அப்படியே வந்துடும் இல்லையா? அதை மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ என்ன செய்யலான்னு பாருங்கள். மைனஸை வெளியில் எடுத்துருங்க. இங்கே டினாமினேட்டரில் உள்ள 3ஐயும் கூட வெளியில் எடுத்துருங்க. அப்போ என்ன ஆகும் பாருங்கள், 2v மைனஸ் 1 நம்மளுக்கு வேணுங்கிறது வந்துருச்சு. ஓகேவா? டிவைடட் பை v ஸ்கொயர் மைனஸ் v. ஓகே, இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். 2vன்னு கிடைக்கும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 கிடைக்கும். நம்மளுக்கு வேணுங்கிறது கிடச்சிருச்சு. ஓகேவா? டிவைடட் பை எக்ஸ். ஸோ டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் கிடச்சிச்சுனால நம்ம என்ன செஞ்சுக்குவோம், லாக்னு போட்டுருவோம். ஸோ -1/3 முன்னாடி இருக்கிறது அப்படியே போட்டுக்கிட்டு லாக் ஆஃப் டினாமினேட்டர் ஈக்குவல் டு இங்கே சைடில் என்னது dx பை எக்ஸ்ன்னு இருக்குது. அதை இன்டகிரேட் பண்ணோம்னா லாக் எக்ஸ். கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும், லாக் சின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு which implies இந்த 1/3 இருக்கு இல்லையா, -1/3 அதை பவராக எடுத்துகிட்டு போகிறதுனால எடுத்துகிட்டு போயிடலாம். லாக் ஆஃப் v ஸ்கொயர் மைனஸ் v ஹோல் பவர் -1/3 ஈக்குவல் டு இது ரெண்டும் அடிஷனில் இருக்குது. அப்போ அதனுடைய இந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், ப்ராடக்ட்டில் எழுதிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு சின்னு எழுதிக்கலாம். ரெண்டு சைட்லேயும் லாகாக இருக்கிறதுனால லாக் கேன்சல் ஆகி ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும், v ஸ்கொயர் மைனஸ் v த ஹோல் பவர் -1/3 ஈக்குவல் டு எக்ஸ் சின்னு இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த கடைசியாக இந்த ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்ததுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸில் எதுவுமே விஏ இருக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூஷன் எடுத்திருக்கோம் இல்லையா, y இஸ் ஈக்குவல் டு vxன்னு. அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, v இஸ் ஈக்குவல் டு y பை எக்ஸ். கடைசியாக y அண்ட் எக்ஸில் மாற்றிடணும் நம்ம. ஓகேவா? v இஸ் ஈக்குவல் டு y பை எக்ஸ்ன்னு நம்ம மாற்றிக்க வேண்டியதுதான். y பை எக்ஸ் இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் மைனஸ் இங்கேயும் ஒரு y பை எக்ஸ் ஹோல் பவர் -1/3ன்னு இருக்குது ஈக்குவல் டு எக்ஸ். இது அந்த சைடில் எடுத்துகிட்டு போகிறதுனால எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த 1/3ங்கிறத இதை டினாமினேட்டருக்கு கொண்டு வந்து 1 டிவைடட் பைன்னு போட்டிங்கன்னா +1/3ன்னு ஆகிடும். ஓகேவா? எந்த மாதிரி வேணாலும் நம்மளோட சிம்பிளிஃபிகேஷனை மாற்றிக்கிறதுனா நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா?